ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு வெல்ஷோ க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராம நத்தம் சேவைகள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆன்லைனில் வந்து விட்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 245 தாலுக்காவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான நத்தம் பட்டாவை இப்போ ஆன்லைன் மூலமாக நாம் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ பட்டா, ரிஜிஸ்டர், எஃப்எம்பி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு ஃபைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நத்தம் பட்டாவை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருந்தாங்க தமிழக அரசு தரப்புலேருந்து. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாலுக்காவிலையும் இருக்கக்கூடிய நத்தம் பட்டாவை நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 இந்த மாதிரி தான் வந்து பண்ண முடியும். ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கைவிட்டு என்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 317 வருவாய் வட்டங்களில் 245 வருவாய் வட்டங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நத்தம் பட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செய்தி வெளியீடு எண் 1896, நாள் பார்த்தீங்கன்னா 9/11/2024. இந்த செய்தி வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் இணையவழி பட்டா மாறுதல் சேவையில் வீடு மனை வாங்குவோர் போன்ற சொத்துக்களுக்கு பட்டா பெயர் மாற்றம் கோரி அளிக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்கள் சரிபார்ப்பு பணிகள் முடிந்தும் அதிகாரிகளின் இறுதி முடிவுக்கு 3 மாதங்களுக்கு மேல் காத்திருப்பதாக மக்கள் புகார் என வெளியிடப்பட்ட செய்தி குறித்து வருவாய்த்துறை இப்போ அறிக்கை ஒன்று சொல்லியிருக்காங்க. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் இணையவழி பட்டா மாறுதல் சேவைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் விண்ணப்பங்கள்லாம் சரிபார்க்கப்பட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இறுதி முடிவுக்காக ஒரு 3 மாதங்களுக்கு மேலே வெயிட் பண்ணுறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. அது சம்மந்தமாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இணையவழி பட்டா மாறுதல் உட்பிரிவு அல்லாத இனங்களில் 1/4/2024 முதல் 8/11/2024 வரை பெறப்பட்ட 16,41,019 மனுக்களில் 15,65,085 மனுக்கள் முடிவு செய்யப்பட்டு இன்றைய நிலையில் 75,934 மனுக்கள் நிலுவையில் உள்ளது. இவற்றில் 83 மனுக்கள் மட்டுமே 3 மாதங்களுக்கு மேல் நிலுவையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உட்பிரிவு இல்லாத இனங்கள் அப்படின்னா நாட் சப்டிவிஷன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது சப்டிவிஷன் பிரிக்காத ஒரு இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து பத்திரம் பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே அப்போவே வந்து பட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உட்பிரிவு அல்லாத இனங்கள் அப்படின்னு சொல்கிறது. இதில் மொத்தம் 16 லட்சம் விண்ணப்பத்தில் 15,65,000 விண்ணப்பங்களும் முடிவு செய்யப்பட்டாச்சு. அதாவது அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிருச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75,000 மனுக்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு 83 மனுக்கள் மட்டுமே கடந்த 3 மாதமாக நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இணையவழி பட்டா மாறுதல் உட்பிரிவினங்கள், அதாவது இன்வால்விங் சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம், 1/4/2024 முதல் 8/11/2024 வரை பெறப்பட்ட 14,02,160 மனுக்களில் 12,02,305 மனுக்கள் முடிவு செய்யப்பட்டு இன்றைய நிலையில் 1,99,855 மனுக்கள் மட்டுமே நிலுவையில் உள்ளது. இவற்றில் 1,907 மனுக்கள் மட்டுமே 3 மாதங்களுக்கு மேல் நிலுவையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபரில் ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 லட்சத்தில் 12 லட்சம் மனுக்கள் முடிவு செஞ்சாச்சு. அது வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 லட்சம் மனுக்கள் நிலுவையில் இருக்குங்கிறாங்க. அதுலேயும் கடந்த 3 மாதமாக வந்து 1,907 மனுக்கள் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இணையவழி பட்டா மாறுதல் மனுக்களின் மீது விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், ஸோ என்னென்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட வருவாய் அலுவலர்களுடன் அரசு முதன்மை செயலாளர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நில நிர்வாக ஆணையர் மற்றும் இயக்குனர், நில அளவை மற்றும் நிலவரி திட்டம் ஆகியோரால் 15 நாட்களுக்கு ஒரு முறை ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு அக்கூட்டத்தில் இணையவழி பட்டா மாறுதல் உட்பிரிவு இல்லாத இனங்களை மனுக்கள் மீது 15 நாட்களுக்குள்ளும், இணையவழி பட்டா மாறுதல் உட்பிரிவு மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள்ளும் நடவடிக்கை எடுக்குமாறு முடிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது அவங்க மாவட்டந்தோறும் 15 நாட்களுக்கு ஒரு முறை ஆய்வுக் கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஆர்ஐஏ, அதே மாதிரி விஏஓ இவங்க எல்லாமே கலந்துக்கணும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஸோ அதுக்கப்புறம் நில அளவை டிராஃப்ட்ஸ்மேனு, அதே மாதிரி சர்வேயர், இது இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உட்பிரிவு அல்லாத இனங்கள், அதாவது நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து வழிவகை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி உட்பிரிவு உள்ள இனங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நடவடிக்கை எடுத்து முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, மாதந்தோறும் அரசு தலைமைச் செயலாளர்
அவர்களின் தலைமையில் அரசு முதன்மைச் செயலாளர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை, நில நிர்வாக ஆணையர், இயக்குனர், நில அளவை மற்றும் நிலவரி திட்டம், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இணையவழி பட்டா மாறுதல் உட்பிரிவு இனங்கள் மற்றும் உட்பிரிவு இல்லாத இனங்கள் மீது நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் நடவடிக்கை மேற்கொண்டு மனுக்களை விரைந்து முடிக்க தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதாவது நம்ம மேலே சொன்ன பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் கண்காணிப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அந்த காலக்கெடுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. மேற்கொண்டு மனுக்களை விரைந்து முடிக்கவும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறாங்க. மேலும் இணையவழி பட்டா மாறுதல் உள்ள நடைமுறை சிக்கல்களை எளிமைப்படுத்தவும் பட்டா மாறுதல் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளவும் ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா உயர்மட்ட அலுவலர்களை கொண்ட சிம்பிளிஃபிகேஷன் கமிட்டி பரிந்துரைகளின் அடிப்படையில் இணையவழி பட்டா மாறுதல் மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காண கீழ்கண்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. சிம்பிளிஃபிகேஷன் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இணையவழி பட்டா மாறுதல் மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காண கீழ்கண்ட நடவடிக்கைகள் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நகர்ப்புற பகுதிகளில் இணையவழி பட்டா மாறுதல் உட்பிரிவு அல்லாத இனங்களில் நகர சார் ஆய்வாளர் தணிக்கை மேற்கொண்டு இணையவழியாக சமர்ப்பிக்கப்படும் அறிக்கைகள் அடுத்த நிலையில் வட்ட ஆவண வரைவாளர் மூலமாக பரிசீலனை செய்யப்பட்டு துணை வட்டாட்சியருக்கு பரிந்துரை செய்யப்பட்டு வந்த நடைமுறையை மாற்றி வட்ட ஆவண வரைவாளரின் நிலையிலேயே நீக்கம் செய்து நேரடியாக துணை வட்டாட்சியர் அறிக்கையை சமர்ப்பிக்கும் நடைமுறை பின்பற்றியுடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வட்ட ஆவண வரைவாளர் நிலையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இனிமேல் துணை வட்டாட்சியருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும் நடைமுறை இப்போ பின்பற்றப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மனுதாரர் இணையவழி பட்டா மாறுதல் ஊரகம் அல்லது நகர்ப்புறங்கள் செயல்படும் உட்பிரிவு இனங்கள் அல்லது உட்பிரிவு அல்லாத இனங்கள் மீது பட்டா கோரி விண்ணப்பம் செய்யப்படும் மனுக்கள் வரிசை கிராமமாக முதலில் பெறப்படும் மனுக்கள் மீது முதலில் நடவடிக்கை மேற்கொண்டு உடன் பட்டா வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இணையவழி பட்டா மாறுதல் உட்பிரிவு அல்லாத இனங்கள் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் நில அளவர்களால் தணிக்கை மேற்கொண்டு பரிந்துரை செய்யப்படும் மனுக்கள் மீது உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய மண்டல துணை வட்டாட்சியர் அவர்களிடம் மனுக்கள் அதிகமாக செல்வதனால் ஏற்படும் நடைமுறை காலதாமதத்தை தவிர்க்கும் பொருட்டு தலைமையெடுத்து துணை வட்டாட்சியருக்கு இக்கோப்புகளை அங்கீகரிப்பதற்கு உண்டான பணிப்பகிர்மானம் உத்தரவு அரசாணை நிலை எண் அப்படின்னு சொல்லிட்டு 154 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை பிறப்பிக்கப்பட்டு அந்த நடவடிக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அரசாணை நிலை எண் 84 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அதாவது 2024 பிறப்பிக்கப்பட்ட ஒரு அரசாணையின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பத்திரப்பதிவு செய்தவுடன் தானியங்கி முறையில் அதாவது ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்ஃபர் பெற்ற நபர் மீது பட்டா மாறுதல் உட்பிரிவு அல்லாத இனங்கள் உடன் மேற்கொள்ளும் நடைமுறை 2021 கொண்டு வந்திருந்தாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 7,69,849 மனுக்கள் பெறப்பட்டு அதில் ஒரு 7,12,679 மனுக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இணையவழி பட்டா மாறுதல் துரித நடவடிக்கை மேற்கொண்டு மனுதாரர்களின் மனுக்கள் மீது உடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா எப்படி ஆன்லைன் மூலமாக 245 தாலுக்காவில் இருக்கக்கூடிய நத்தம் நிலத்திற்கு உண்டான பட்டா எஃப்எம்பி ரிஜிஸ்டர் இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு eservices.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க. இந்த இணையதளத்துக்கு வந்ததும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ட்ராப்டவுன் வாங்க, பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ரிஜிஸ்டர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க அப்படின்னு இருக்கும். நான் இப்போ பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இதில் நான் மாவட்டம் இதெல்லாமே செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டேன். வட்டமும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்த கிராமமும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பட்டா நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும், அல்லது புல எண் அல்லது பெயர் வாரியான தேடல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நில வகை ஊரகமா நத்தமா அப்படின்னு இருக்கும். இதுலேயே நம்ம நத்தம் நிலம்னா நத்தம் நிலம் செலக்ட் பண்ணுவோம். நான் பட்டா நம்பர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரகம் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு என் மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு. ஓடிபி ரிசீவ் ஆனதும் ஓடிபி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படின்னு இருக்கு, நான் சமர்ப்பி கொடுத்துட்றேன். சமர்ப்பி கொடுத்தும் பாருங்கள் நத்தம் பட்டா நான் இப்போது டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை நத்தம் பட்டா மேலேயே டாப்பில் நத்தம் பட்டா அப்படின்னு வந்துடும். மாவட்டம், எந்த கிராமம், பட்டா எண் என்ன, உரிமையாளர் பெயர், நத்தம் புல எண், உட்பிரிவு எண், பழைய புல எண், வகைப்பாடு என்ன நிலம், ரைத்து வரி மனையா இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பரப்பு ஹெக்டரில் ஏர்ஸ்லிங் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பு எண்ணும் வந்துடும். இதை வச்சுட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா. மாதிரி வழிமுறைகள் மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 245 வருவாய் வட்டாரங்களுக்கும்
நத்தம் பட்டா எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எஃப்எம்பி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏ ரிஜிஸ்டர், அடங்கல், இது எல்லாமே எடுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.